தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். தமிழ் ஜனம் மெகா சர்வே 2026 முடிவுகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட கவியரசன் இருக்காரு, அபினவ் இணைந்திருக்காரு, ராகப்பிரியா இணைந்திருக்காங்க, விக்னேஸ்வரன் இணைஞ்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சர்வே அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா இந்த ஷெஃபாலஜிஸ்ட், இந்த சர்வே எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. ஏன்னா புதியதாக இந்த தேர்தலில் களமிறங்கும் டிவிகே. ஸோ இந்த டிவிகே ஃபேக்டர் இதெல்லாம் வச்சு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி, எந்த கூட்டணி அதிகமான தொகுதிகள் வெல்ல போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் 5 மண்டலமாக நம்ம பார்க்க போறோம். முதல்ல சென்னை மண்டலம், அதற்கப்புறம் வட தமிழகம், கொங்கு, மத்திய டெல்டாவும் இணைந்து தென் தமிழகம் மற்றும் கன்னியாகுமரி அப்படின்னு 5 பிரிவுகளாக இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்க போறோம். ஸோ முதல் சென்னை மண்டலத்தினுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறது ராகப்பிரியா நமக்கு சொல்லுவாங்க. ஆனந்த், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 நாடாளுமன்ற தொகுதிகளும் 18 சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கு. இப்போ 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 18க்கு 18, அதாவது 18 அவுட் ஆஃப் 18 ஃபுல்லா அவங்களே வந்து எடுத்திருந்தாங்க. ஆனா 2026 இந்த வருடத்திற்கான தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அதாவது 9 தொகுதிகள் வந்து திமுகவுக்கும், 3 தொகுதிகள் வந்து என்டிஏ கூட்டணிக்கும் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான். ஏன்னா 18ல இருந்து 9 பாதிக்கு பாதி அப்படின்னும் போதே இவங்களுடைய இந்த 5 வருட ஆட்சிக்கான ஒரு ரிசல்ட்டாவே நம்ம இதை எடுத்துக்க முடியும். அண்ட் இப்போ இந்த 3 தொகுதிகள் ஏடிஎம்கேக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராயபுரம், வேளச்சேரி மற்றும் டி நகர்னு இருக்கு. 3 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா விக்னேஷ் கிட்ட, விக்னேஷ், இப்போ இந்த 3 தொகுதிகள்ல ஏன் அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க? என்ன காரணத்தினால இந்த 3 தொகுதிகள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு விக்னேஷ் கிட்ட போறதுக்கு முன்னாடி டிவிகே இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க ஒரு தொகுதி. அதையும் நம்ம சேர்த்து நேர்களுக்கு சொல்லிட்டு, சென்னையில டிவிகே ஒரு தொகுதி வெல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில தான் விஜய் போட்டிடுறாரு, பெரம்பூர். சோ அது பெரம்பூர் தொகுதியில அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சர்வே சொல்லியிருக்கு. சோ அதையும் சேர்த்து விக்னேஷ் நீங்க சொல்லுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை முற்றிலுமா ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நமக்கு தெளிவா சொல்லுது. முதல் முறையா அதிமுக, அதாவது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு வரும்போது சென்னையினுடைய கோட்டை தகர்க்கப்பட்டது. அதே மாதிரி அதிமுக எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பப்பெல்லாம் சென்னையில பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றிருக்கிறாங்க. எப்போ அதிமுக சென்னையில வீழ தொடங்குது அப்படின்னா, ஜெயலலிதா உயிரிழந்ததுக்கு பிறகுதான். 2016 கூட ஜெயக்குமார், டி நகர் சத்யா, விருகை ரவி, அப்புறம் மயிலாப்பூர்ல முன்னாள் டிஜிபி நடராஜ், அப்புறம் ஆர்கே நகர்ல வெற்றிவேல், இவங்கெல்லாம் எம்எல்ஏக்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறந்ததுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எப்போ அவங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்குதுன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல். 2024 மறுபடியும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தான் வெற்றி பெறாங்க. இது மூலமா திமுக கிட்டத்தட்ட முழுமையான அவங்களுடைய கோட்டை கடந்த 3 தேர்தல்களை ஒப்பிடும்போது அவங்களுடைய உள்ளாட்சி தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அதையும் மறுக்க முடியாது. இது மூலமா அடுத்தடுத்த நடந்த இந்த 4 தேர்தல்கள்ல திமுக சென்னையை முழுமையா கைப்பற்றிருக்கு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழல், அதாவது நம்ம நேரடியா களத்துக்கு போய் வயசு வாரியாக, அவங்களுடைய எண்ணிக்கை வாரியாக, ஏரியா வாரியாக நடத்தின சர்வேல, சமுதாய வாரியாக நடத்தின சர்வேல ஒரு 3 தொகுதிகள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியினுடைய பெயர்களை கூட டி நகர், வேளச்சேரி, ராயபுரம் அப்படின்னு 3மே அதிமுக போட்டியிட கூட போட்டி நேரடியா தேர்தலை சந்திக்கக்கூடிய தொகுதிகள். ஏன் டி நகர் அப்படின்றத முதல் நம்ம பார்த்தாகணும். டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வணிகம் நிறைந்த பகுதி. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே சிறு வணிகர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க டி நகர் எம்எல்ஏவா இப்ப இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜே கருணாநிதி. அவர் யாருன்னா ஜே அன்பழகனுடைய தம்பி. அவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் ஜெயிச்சிருந்தாரு. இந்த 5 வருஷம் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமா ராஜா அன்பழகன் கொடுத்திருக்காரு. அவர் வேற 100 சொச்ச வாக்குகள்ல தான் ஜெயிச்சாரு. டி நகர் சத்யா போன எலெக்ஷன்ல தோத்து போறாரு. இந்த முறை டி நகர் சத்யாவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க எடுத்திருக்கக்கூடிய உள் சர்வே சொல்லுது. அதனால என்ன பண்றாங்க, வேட்பாளரை மாத்தினா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுல திமுக வருது. வேட்பாளரையும் மாத்தணும், வெளியாலையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜே அன்பழகனுடைய பையன் இருக்காருல்ல, ராஜா அன்பழகன், அவர் இப்போ ஒரு கவுன்சிலராகவும் இருக்காரு. அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதை ஏத்துக்க முடியாத ஜே கருணாநிதி ஒரு வீடியோ வெளியிட்டு புலம்புனதை நம்ம சேனல்ல கூட போட்டிருக்கோம். அதனால கட்சி பதவியும், பகுதி செயலாளர் அந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவருடைய பொண்ணு அண்மையில கூட டிவிகேல போய் இணைஞ்ச அந்த செய்தியும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலும் டி நகர் சத்யாவோட கடந்த 5 ஆண்டு கால பணிகளும் தான் அவருக்கு வெற்றியை தேடித்தரும் சொல்றோம். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமானவர் இருக்கிறார். அவர் யாருன்னா தாவேகாவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். அவரும் கடந்த 1 வார காலமா வீடு வீடா போறாரு, தெரு தெருவா போறாரு, எல்லாரையும் பாக்குறாரு. கணிசமான வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு.
ஆனா வெற்றின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி நகர் சத்யா எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி வருது. இப்போ தாவேகா கண்டிப்பா வாக்க பிரிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இப்ப யாரோட வாக்க பிரிப்பாருன்றது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இவர் திமுக வாக்க பிரிக்க போறாரா, ஏடிஎம்கே வாக்கு பிரிப்பாரா, இல்ல ரெண்டையுமே ஒரு பாயிண்ட் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் திமுக அதிமுகன்னு தான் சென்னை. இப்ப விக்னேஷ் சொல்லும்போது சொன்னாரு, ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது அதிமுக இங்க டென்ட் பண்ணிருக்கு சென்னையில. ஆனா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக இங்க நிறைய வாக்குகளை பெற்றிருக்கு. பாஜகவினுடைய வருகை சென்னையினுடைய அரசியலை பெரிய அளவுக்கு மாத்தி இருக்கு. இப்போ அதிமுகல இருந்து வேணா தாவேகாவுக்கு ஓட்டு போலாம், பட் பாஜக அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி பார்ட்டி. அவங்களுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐடியாலஜியை ஏத்துக்கிட்டு தான் 80% வாக்காளர்கள் அந்த கட்சிக்கு போடுறாங்க. ஏன்னா இங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது ஒரு அவமானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை திமுக ஒரு 7-8 வருஷமா உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அந்த அவமானம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் 40,000, 30,000, 50,000 வாக்குகள் பாஜகவுக்கு போட்டிருக்காங்க, தாமரை சின்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த வாக்குகள்ல பெரிய அளவுக்கு தாவேகாவுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ அதிமுக வாக்குகள்ல சின்ன கசிவு இருந்தாலும் பாஜக வாக்குகள் மொத்தமாக வரும்போது இப்போ புசி ஆனந்த் பிரிக்க போற வாக்கு அப்படின்னும் போது என்ன பொறுத்த வரைக்கும் டி நகர்ல உதயசூரியன் கட்சியினுடைய வாக்குகளை தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உட்கட்சி பூசல் எக்கச்சக்கமா இருக்கு. நிச்சயமா ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் தொடர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காங்கன்னு ஒரு புகார் இருக்கு. இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறு வணிகர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சலுகைகள் அந்த கடந்த 5 ஆண்டுகளா எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால மாமூல் அதிகமா வசூலிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள். டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஒரு செல்வாக்கு மிகுந்தவரா இருப்பார். இந்த டி நகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சில பிரச்சனைகளும் அவங்களுக்கு எதிர்ப்பு அலையை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும், எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ புசி ஆனந்த் என்னதான் பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டு இருந்தாலும் அவங்களுடைய தலைமைக்கு தான் ஒரு நோன் ஃபேஸ், அந்த அடையாளம்ன்றது ஒண்ணு இருக்கு. அவரை தாண்டி மத்த எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவர் என்னதான் விழுந்து விழுந்து அங்க போய் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் அந்த இடத்துல பாக்குறதுக்கு வேணா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு இல்யூஷனா தானே இதை கொண்டு போவாங்க இந்த ஓட் பேங்க் அப்படின்னும் போது. நீங்க சொல்றது சரி, ஆனா இது யாருக்கு எடுபடும்னா தாவேகாவுடைய மற்ற வேட்பாளர்களுக்கு. புசி ஆனந்த் சாதாரண ஆள் கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் கண்ட்ரோல் வச்சிருந்தவரு. விஜய்க்கு இணையா அவரும் அந்த கட்சியில வளர்ந்துருக்கிறாரு. எதுவுமே பண்ண முடியாது. அப்படி கூட சொல்லலாம். அவருக்கு இணையா விஜய்க்கு இணையா அடுத்த ரேஞ்சில் இருக்கிறனால அவருடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து, ஏன் பாண்டிச்சேரியில இருந்து கூட டி நகர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அனுபவம் இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து மட்டும் இல்ல, எல்லா இடத்துல இருந்தும் கூட அவருக்காக டி நகர்ல தங்கி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெய்லி வீடு வீடா போறாங்க. அவங்க காட்டிக்கிற ஃபேஸ் விஜய் தான், அவங்களுடைய சின்னம் விசில் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா மற்ற வேட்பாளர்களை ஒப்பிடும் போது புசி கொஞ்சம் நட்சத்திர வேட்பாளராக தான் நம்ம. இன்னொன்னு திமுக ஓட்டை ஏன் டிவிக்கு பிரிப்பாங்கன்னு நான் சொன்னல, அங்கதான் மாமூல் வசூலிக்கிறது அதிகமாக இருக்கு. இந்த மாமூல் வசூலிக்கப்படுறது குற்றச்சாட்டு யாழ மேல வைக்கிறாங்கன்னா திமுக மேல வைக்கிறாங்க. மற்ற கட்சிகளை விட டிவிக்கு புதுசா ஒரு விஷயம் இந்த தேர்தலில் ஒண்ணு பண்றது என்ன அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த மாமூல் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மாமூல் கொடுக்கறவங்களுக்கு மாமூல் வாங்க மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பக்கம் ஓட் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டவங்க எல்லாம் திமுகவுக்கு போட்டவங்க, இப்ப அவங்கதான் மாமூல் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு தான் வாக்குறுதி பெரிய அளவுல ஈடுபட்டு. ஏன்னா நாள்தோறும் அவங்க அன்றாட பொழைத்து அன்றாட வரக்கூடிய வருமானங்களை வச்சுதான் சேகரிச்சுட்டு இருக்கவங்க, வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கவங்க, அவங்க கிட்ட அந்த வருமானத்தை பறிக்கிறன்றது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அதுவே அதிமுகவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம ராயபுரம் போயிடலாம். அமைச்சராக இருந்தவர் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியை ஈட்டினார். இப்ப இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாருன்னு சொல்றீங்க, எப்படி வாய்ப்பு இருக்காங்க? ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக வரலாற்று சிறப்பு ஒரு அந்தஸ்து அவருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கருணாநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் கூட ஒரு தொகுதியில போட்டியிட்டு மற்றொரு தொகுதிக்கு மாறி போயிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த ராயபுரம் ஜெயக்குமார் மட்டும்தான் 8வது முறை தொடர்ந்து அதே ராயபுரம் தொகுதியிலேயே போட்டி போடுறாரு. வெற்றி தோல்வியை தாண்டி தொகுதி மக்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. ராயபுரத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிறாரு. ஏன் இந்த முறை அவர் வராரு அப்படின்னு போது பார்க்கும்போது, போன முறை அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அதுல சிறுபான்மையினர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அது நிச்சயமா கணிசமாக ஏராளமான நம்ம சொல்லலாம். அந்த தொகுதியில அவருக்கு அந்த சிறுபான்மையின வாக்குகள் தான் மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்து, அதுக்கு கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் இருந்துச்சு. இந்த முறையும் அந்த பேச்சுவார்த்தை இருக்கதான் செய்யுது. ஆனால்
கடந்த 5 ஆண்டுகள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த ஐட்ரி மூர்த்தி தொகுதி மக்களை வந்து பார்க்க கூட இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்ல, அவருடைய தியேட்டர் பக்கத்துல அரசு பணத்துல ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்காரு. ஏன்னா தியேட்டர் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் அங்க போய் வெயிட்டிங் ரூம்ல உட்காரலாமே அப்படின்னு அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட அவர் ஏற்படுத்தி தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுவே அவரை வேட்பாளரா மறுபடியும் நிறுத்தாமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே வேற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானுடைய பையன் அவருடைய மகன் சுபேர் கானை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. ராயபுரத்துல டிஜே சொல்லக்கூடியது, ஜெயக்குமார் சொல்லக்கூடியது என்னன்னா, நான் இந்த தொகுதியிலே இருக்கிறேங்க, நல்லதே கெட்டதே எல்லாத்துக்கும் உங்களோட வந்து பாக்குறேன், எதிர்த்தரப்பு வேட்பாளர் சிறுபான்மையினா இருந்தா கூட சரி, நமக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறா. நம்ம எடுத்த சர்வேலையும், ஏன்னா ராயபுரம் அப்படிங்கிறது வடசென்னையில ஒரு பிரதான பகுதியா இருக்கு, அடிப்படை வசதிகள் குறைந்திருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. அந்த தொகுதியில நாள்தோறும் பயணிக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டதுல பங்கெடுக்கக்கூடிய நபரா ராயபுரத்துல டி ஜெயக்குமார் தான் இருக்கிறாரு. அவருக்கு இந்த முறை அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் 2 பேர் களத்துல இருக்கிறாங்க. நீங்க புசியானந்தோட ஒப்பிடும்போது டிவிகேல ஒருத்தர் இருக்கிறார், தாமுன்னு ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, அவருக்கும் அந்த தொகுதிக்கு சம்பந்தம். அவர் புசியானந்தோட கிட்னி. டிவிகேக்கு எப்படி புசியானந்த் கிட்னியோ, தாமு வந்து புசியானந்தோட கிட்னி. அவருக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அவர் சைதாப்பேட்டைக்காரர், வேற வழி இல்லாம அங்க நிக்கணுமே அப்படின்றதுக்காக அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லிப்பாரு. குறிப்பிட்ட அளவு வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால ராயபுரம் தொகுதி டி ஜெயக்குமார் வசமே மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்தது வேளச்சேரி. வேளச்சேரி சென்னையில ஒரு பிரதான தொகுதியா இருக்கு. சின்ன அளவு மழை பெஞ்சா கூட அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய தொகுதி. அது காரணம் என்னன்னா, அது எம்எல்ஏவே சொல்லியிருக்காரு, தண்ணியை வந்து கடல் எடுத்துக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது, கடல் திருப்பி அலையெல்லாம் தண்ணியெல்லாம் திருப்பி ஊருக்குள்ளே வந்துருது அப்படின்னு சொல்லி ஒரு மிகமா சயின்டிஸ்ட் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஹசன் மௌலானா இருக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, கடந்த 5 ஆண்டுகளா சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும், நீர்வளத்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், ஏன்னா பேக்கேஜ் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கு. மேயர் பிரியா சொன்னது கூட கேள்விப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்க 75% முடிஞ்சிருச்சு, 80% முடிஞ்சிருந்தாங்க. ஆனா சின்ன மழை பெஞ்சா கூட அந்த ஏரியால இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கவங்க படகு முன்கூட்டியே போட் எடுத்துட்டு போற சூழல்ல தான் அவங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 75% முடிஞ்சது, 80% முடிஞ்சதுங்கிறது நிதி, ப்ராஜெக்ட் கிடையாது. மக்கள் தப்பு. அது அந்த மழைநீர் வடிகால் பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அந்த தொகுதியில அது. அதே நேரத்துல அதிமுக சார்பில் நிற்கக்கூடியவர் வேளச்சேரி அசோக். அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அவர் சார்ந்த சமூகத்திலையும் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்காரு. கிட்டத்தட்ட நெருங்கிதான் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் வந்து இந்த முறை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம நடத்தின சர்வேல, அதாவது நேரடியா மக்களை சந்திச்சு அவங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவுல இந்த 3 தொகுதி சென்னையினுடைய அந்த திமுக கோட்டை அப்படிங்கறத தகர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம சர்வேல முடிவு. கோட்டையை தகர்க்கிறத எடுத்துக்கிட்டா கூட 18ல வெறும் 3 தான் அப்படிங்கும்போது இன்னுமே சென்னையில ஆன்டி இன்குபன்சி வேவ் உருவாகலையோ அப்படின்னு இல்ல. அது என்ன ஃபேக்டர் அப்படின்னா, இந்த 3 தொகுதிகள்ல டிவிகே பிரிக்கக்கூடிய ஓட்டு அதிமுகவுக்கு சாதகமா இருந்தாலும் மற்ற பல தொகுதிகள்ல டிவிகே வாங்கக்கூடிய 20-22% சென்னையில வந்து அவங்க 20% கடந்து போவாங்க, சில தொகுதிகள்ல 30% கூட ரீச் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பிரியும் போது அது வந்து பல இடங்கள்ல திமுக, ஒருவேளை இந்த தேர்தல் திமுக versus அதிமுக நேரடியா இருந்ததுன்னா சென்னையில அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 9 தொகுதிகள் அதிமுக கூட்டணி பக்கம் வரும். இப்ப நம்ம இழுபறியில பாருங்களேன், வில்லிவாக்கம், ஆர்கே நகர், மயிலாப்பூர், திருவிக நகர், விருகம்பாக்கம், இது 5மே வந்து இழுபறியில இருக்கு. ஆமா, இந்த 5ல வந்து 1 மட்டும்தான், வில்லிவாக்கம் மட்டும்தான் அதிமுகவுக்கு வாய்ப்புகள் குறைவு. மற்றபடி ஆர்கே நகர்ல அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மயிலாப்பூர்ல பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருவிக நகர்ல வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங்களுடைய மனைவி பொற்கொடி நிற்கிறாங்க. அவங்களுக்கும் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு. அவங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. விருகம்பாக்கம் விருகை ரவி அவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 3 நம்ம கணக்கு போடக்கூடாது. இந்த 4ம் வெற்றி பெறும் பட்சத்துல அது 7ஆக உயரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வில்லிவாக்கத்துல மட்டும் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தான் போகும்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க ஆதவ அர்ஜுனாவும் அண்ணா நகர் மோகன் பையன் கார்த்திக் மோகனும் நிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளதான் அங்க போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இழுபறியில சோலைநல்லூர் இல்லைனாலும் சோலைநல்லூர்ல அதிமுகவும் பாஜகவும் சமமாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. ஸோ அங்க கூட எப்படி எக்ஸ் ஃபேக்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாது. நம்ம சர்வேல அங்க இழுபறின்னு வரல. ஸோ எப்படி வேணா ரிசல்ட் வரும்போது எப்படி வேணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கார்த்திக் மோகனை பொறுத்த வரைக்கும் அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணது ஃபுல்லாவே வந்து அண்ணா நகர தொகுதிகளை தான் வந்து விழுந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவரை தூக்கி சம்பந்தமே இல்லாம வில்லிவாக்கம்ல வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆல்ரெடி இவரும் சரி, அங்க ஆதவ அர்ஜுனாவும் சரி நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எதனால இந்த ஒரு டிரான்சிஷன், எதனால அவரை அண்ணா நகர்ல இருந்து வில்லிவாக்கத்துக்கு மாத்தினாங்க? வில்லிவாக்கத்துல நிக்கக்கூடிய தாவேக கேண்டிடேட் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு எளிதான ஒரு கேண்டிடேட் இருக்கிறாருன்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாகும். அதை திமுக துளியளவும் விரும்பல. ஏன் விரும்பல அப்படின்னா,
திமுகவை கடுமையா கொச்சையா விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் வரிசையில ஆதவர்ஜுனா இருக்கிறார். மேடையாக இருக்கட்டும், பொதுவெளியாக இருக்கட்டும், நிச்சயமா நாகரிகம் கூட இல்லாம விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவரா ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. அவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக ஆட்சி அமைச்சிருந்தாலுமே கூட ஆதவர்ஜுனா பேசக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே வரலாற்று பதிவு, அது ஆவணங்கள்ல பதிவாகும். இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தா கூட அது அச்சா இருக்கும். அதனால ஆதவர்ஜுனா வெற்றியை திமுக ஒருபோதும் விரும்பல. அப்ப என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும். நீங்க சொன்ன மாதிரி மோகன் கார்த்திக் அண்ணா நகர்ல கடந்த 5 வருஷமா வேலை பார்த்துட்டே இருக்கிறார். அவர் அப்பா தொகுதி தான், அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமா தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் ஆதவர்ஜுனாவை வீழ்த்தணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தூக்கி வெளிவாக்கத்துல போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கு. இதெல்லாம் மத்தவங்களுக்கு பண்றாங்களே தவிர இவங்க மட்டும் வந்து கொளத்தூர்லயும் சேப்பாக்கத்துலயும் ஒரு சேஃப் ஜோன்லயே வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் வந்து அவங்க யோசிக்கிறாங்களா, இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்க தலைவர், அதனாலதான் அவங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர். என்னைக்குமே வந்து அதிமுக தலைமை பல முறை வந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஆனா வந்து திமுக தலைமை என்னைக்குமே ரிஸ்க் எடுத்தது கிடையாது. சேஃப் ஜோன் தான். கருணாநிதி காலத்துல இருந்து கருணாநிதி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, இப்போ உதயநிதி அவர்களும் சரி, அவங்க எப்பவுமே சேஃபான ஒரு இடத்துல தான் போட்டி போடுறாங்களே தவிர டஃப்பான ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்ல. சோ அதோடைய டிஃபரன்ஸ் தான் நம்ம இதுல பார்க்கிறோம். இப்போ சென்னை முடிச்சாச்சு. சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் இது போன்ற பகுதிகள் அடங்கி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு, அந்த வட தமிழ்நாடு பகுதிகள் மண்டலத்தினுடைய நிலவரம் என்னவாக இருக்கு ராகப்பிரியா? இப்போ ஸ்ரீபெரும்புதூர்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு தனி தொகுதிக்குள்ள வருது. ஆனந்த், சோ அதை தாண்டி காஞ்சிபுரம், அரக்கோணம்னு நிறைய கான்ஸ்டிட்யூயன்சிஸ் இருக்கு. 68 தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. தொகுதி வந்து அதிக அளவு பணம் புழக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. அதனாலதான் செல்வ பெருந்தகை அவர் வந்து அந்த தொகுதியை வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. மொத்தம் 68 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு வட தமிழகத்துல. அதனுடைய 2021 நிலவரம் என்ன, முதல்ல அதை பார்த்துருவோம். 2021 பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி 18 தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 50 இருந்தது. அப்படியே வந்து 2026ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பாதிக்கு பாதி தான், 25 தான், 25ஆக குறையுது. அதே என்டிஏக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி அதிகமாகி இருக்கு. அதாவது 36 தொகுதிகள், இழுபறி 7 இருக்கு. இழுபறி 7. அதாவது எப்படி சென்னை மண்டலம் வந்து 2021 தேர்தல்ல திமுக ஆதிக்கம் செலுத்தியதோ அந்த அளவுக்கு செலுத்தலனா கூட ஒரு 80% தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க வட தமிழகத்துல. வட தமிழகம் அப்படிங்கிறது பாமகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக சொல்லப்படுது, விசிகாவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக சொல்லப்படுது. சோ 2 கட்சிகளும் வெவ்வேறு கூட்டணியில இருந்தாங்க. ஆனா விசிகா இருந்த கூட்டணி கட்சி அங்க வந்து பெருவாரியான இடங்களை ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.